அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ எத்தனை நாள் விபிஎஸ் நடந்தது? 7 நாளா? எனக்கு தெரிஞ்சு 6 நாள் தானே நடந்தது. 7 நாள்ன்றீங்க. கரெக்டா நீங்க ஏதாச்சும் கரெக்டா சொல்லணும். எத்தனை நாள்? 6 நாள். எல்லாமே கரெக்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? வசனம் எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? சரி, இப்போ நம்ம வந்துட்டு சும்மா ஏதாச்சும் மேஜிக் ஷோ அப்படின்னு இல்லை. ஏன்னா மேஜிக் வந்து இந்த உலகத்துல யாராலையும் பண்ண முடியாது. அது வந்து மிராக்கிள் வேணா நம்ம ஏசப்பா வேணா பண்ணுவாரு தவிர்த்து மேஜிக் வந்து யாராலையும் பண்ண முடியாது. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்காக சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தான் பண்ண போறேன். சரிங்களா? அதெல்லாம் கரெக்டா பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒருத்தரை காட்ட போறேன். அவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா எல்லாரும் கை தட்டணும். சரிங்களா? ஓகேவா? எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. சரி, விபிஎஸ் ஆச்சு. ஆனா நான் ஒரு நாள் கூட யாருமே விபிஎஸ் கிளாஸ் பண்ணி பார்க்கவே இல்லை. விபிஎஸ் கிளாஸ் தெரியுமா எல்லாருக்கும்? எல்லாம் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 எல்லாம் பண்ணுங்க. அவரை காட்டுறேன். நீங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கை தட்டுங்க, பிடிக்காதனா அமைதியா இருங்க. சரிங்களா? காட்டவா? ரெடியா? காட்டுறேன். எல்லாம் கரெக்டா பார்க்கணும். யாரு இவரு வந்து நம்மளுக்காக என்னென்னலாம் பண்ணாரு? நல்லது பண்ணாரா? சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நேற்று கூட வந்துட்டு ராமு கிட்ட வந்து அவனோட ஃப்ரெண்டு சோமு வந்து சைக்கிள் கேட்டா கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுக்கல. அப்ப நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டா கொடுப்பீங்களா? ஆனா ஒருத்தர் இவர் மட்டும் தான் நம்மளுக்காக என்ன பண்ணாரு? உயிரே கொடுத்தாரு. கரெக்டா? உயிர் கொடுத்தாரா இல்லையா? அப்ப வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு நம்மள வந்து நம்ம சொல்றத செய்ய மாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் கேட்டா பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம கேட்டதெல்லாம் பண்றது ஒரே ஒரு ஆள் யாரு? ஆனா இவர் வந்து நமக்காக என்னெல்லாம் பண்ணாரு? அடிபட்டாரா? பட்டாரா இல்லையா? சிலுவையில் அரைஞ்சாரா? எல்லாரும் அவரை பூசிச்சாங்களா? பண்ணாரா இல்லையா? ஆனா அவர் 3ஆவது நாள் நம்மளுக்காக என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு 3ஆவது நாள்? புரியல. உயிரோட இருந்தாரா? எத்தனாவது நாள் உயிரோட இருந்தாரு? 3ஆவது நாள் உயிரோட இருந்தாரா? யாருக்காக இதெல்லாம் பண்ணாரு? நமக்காகவா? அப்ப வந்துட்டு யார நம்ம முழுசா நம்பணும்? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ப கூடாதா? நம்பலாம். ஆனா வந்து எந்தெந்த விஷயத்துல யார் யாரை எப்படி வச்சுக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? ஆனா 3ஆவது நாள் நமக்காக என்ன பண்ணாரு ஏசப்பா? உயிரோட எழுந்தாரா இல்லையா? கிளாப் பண்ணுங்க. ஆனா இல்ல இருக்கா? அடுத்து என்கிட்ட எத்தனை கயிறு இருக்கு? 1 2? 2 கயிறு இருக்கு. யாராச்சும் வாடா தம்பி. இப்போ ஜான் வந்திருக்காரு. இப்போ ஜானோட மனசுல ஏசப்பா இருக்காரா இல்லையா? ஆனா யாருக்கும் தெரியாது. கரெக்டா? ஆனா நம்ம மனசுல இருக்கிறத பாக்குறது யார் மட்டும் தான் பார்ப்பாரு? ஏசப்பா மட்டும் தான் பார்ப்பாரு. கரெக்டா? அப்போ வந்துட்டு ஜான் வந்துட்டு டெய்லி வீக்லி சர்ச்சுக்குலாம் வரான். ஆனா பைபிள் வசனம் எல்லாமே கரெக்டா சொல்றான். ஆனா அவன் வந்து வெளியே வந்து ஸ்கூல்ல போய் சொல்றதா இருக்கட்டும், ஏதாச்சும் திருடுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். ஆனா நான் ஜான சொல்ல சும்மா பொதுவா சொல்றேன், பண்ணிருக்கலாம்ல. அப்ப வந்து ஏசப்பா என்ன பண்ணுவாரு? அவரோட மனசுல இருப்பாரா? ஏசப்பாக்கு வந்துட்டு பிடிக்காத காரியம் ஏதாச்சும் பண்ணா நம்ம கிட்ட இருப்பாரா? அப்ப என்ன பண்ணுவாரு? எக்ஸாம்பிள் நான் தான் ஏசப்பான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜான் இங்க இருக்காரு. அவரோட மனசுல இருந்து அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிடிக்காத விஷயத்துக்கும் ஏசப்பா என்ன பண்றாரு? தள்ளி போறாரு. கரெக்டா? இப்போ என்கிட்ட 100 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஆப்பிள் வந்து இப்போ இங்க இருந்து ஜானுக்கு கொடுக்க முடியுமா?
முடியாதுல்ல. அப்ப ஏசப்பா வந்து நம்ம கூட இருந்தா தானே அவர் தர ஆசீர்வாதம்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப தூரமா இருந்து ஏசப்பா வந்து எங்கேயோ வச்சுட்டு நம்ம வாரம் சும்மா பேர் கிறிஸ்டின்ன்றதுனால சும்மா சொல்றதா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆனா ஏசப்பா நம்ம கூட இருக்காரா இல்லையா? இருக்காரா? இல்ல தானே. அப்ப இங்க இருந்து நம்ம கொடுத்தா நான் அவர் வந்து பிரேயர் கூட பண்ணலாம், ஆனா எனக்கு கேட்குமா? கேட்கும், ஆனா சரியா கேட்காது. கரெக்டா? அப்போ ஏசப்பா வந்து அவன் வந்து மனம் திரும்பி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏசப்பாக்காக பண்ண ஆரம்பிச்சானா ஏசப்பா என்ன பண்ணுவாரு? அவரோட மனசுக்குள்ள வந்துருவாரு. கரெக்டா? அப்ப மனசுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா ஏசப்பாவும் நம்மளும் தனித்தனியா ஒண்ணா. இந்த கயிறு மாதிரி இப்ப தனித்தனியா இருக்குல்ல, இப்ப இந்த கயிறு இதுதான் ஏசப்பா, இது வந்து ஜான். இப்ப தனித்தனியா இருக்காங்க. சரியா? இப்ப வந்து ஜான் வந்து ஏசப்பாவுக்கு பிடிச்ச காரியமா பண்ணிட்டே இருந்து அவருக்காக உண்மையா இருந்தாரு அப்படின்னா என்ன ஆவாரு? ஏசப்பா அவர் முன்ஸ்கூல்ல வந்து ஒன்னா ஆவாங்களா இல்லையா? அப்ப அவர் சொல்ற எல்லாமே நடக்குமா நடக்காதா? இப்ப நம்ம ஏதாச்சும் கேட்டா உடனே நடக்குமா நடக்காதா? ஏசப்பா எங்க இருக்கணும்? நம்ம கூட, நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம கேட்கறது நடக்கும். கரெக்டா? அப்ப அந்த மாதிரி ஏசப்பா ஒன்னா இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆயிடுச்சு? புரியுதா இல்லையா? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே வந்துட்டு நம்மள நிறைய பேர் கேலி பண்ணிருப்பாங்களா இல்லையா? நீ குள்ளமா இருக்க, நான் ஹைட்டா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்குலாம் அந்த மாதிரி நடந்திருக்கு? பரவாயில்ல, யாருக்கும் நடக்கலையா? சூப்பரா. சரி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது சின்னதா இருக்கா? இது அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. இது மனுஷங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? நம்மள வந்து வகைப்படுத்தி பார்ப்பாங்க. கரெக்டா? மனுஷங்க மட்டும்தான் நம்மள வந்துட்டு பிரிச்சு பார்ப்பாங்க. நீ கருப்பா இருக்க, வெள்ளையா இருக்க, குண்டா இருக்க. ஆனா நம்மள படைச்ச கடவுள் எப்படி பார்ப்பாரு? நம்மள எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்பாரா? இப்போ எத்தனை கயிறு இருக்கு கையில? 6 இருக்கா? இப்போ ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சா? எல்லாமே ஈக்குவலா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப ஏசப்பா நம்மள எப்படி பாக்குறாரு? எல்லாருமே ஒண்ணுதான் நம்மளுக்கு அப்படின்னு பாக்குறாரா? சரி, இப்போ ஒரு கதை சொல்லவா? கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? லாஸ்டா வந்து எல்லாம் கரெக்டா கவனிக்கிற பசங்களுக்கு வந்து லாஸ்டா நானே ஒரு ட்ரிக் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுவேன். அது வந்து வீட்டுல கூட உங்க பேரண்ட்ஸ் போய் பண்ணி காட்டலாம். இந்த 6 நாள் என்ன கத்துக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த பேப்பர் இருக்கா? ஒண்ணுமே இல்லைல்ல இந்த பேப்பர்ல. ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்கல்ல. அதுக்காக நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். சரியா? ஒரு ஊர்ல ஒரு அங்கிள் இருந்தாராம். அந்த அங்கிள் பேர் டேவிட். என்ன பேரு? டேவிட். அவர் வந்துட்டு அவர்கிட்டயே இதே மாதிரி எதுவுமே இல்லையா, காசு இல்லையா, வீடு இல்லையா, எதுவுமே இல்லையா. ஒரு நாள் அழுதுட்டே ரோட்ல போகும்போது ஒரு முதலாளி ஐயாவை பார்த்தாராம். முதலாளி ஐயா போயிட்டு, ஐயா எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டாராம். அவர் வந்து என்ன வேலை தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவும் இருந்தாலும் செய்வேன் ஐயா அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து கப்பல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. கப்பல்லாம் யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? அந்த கப்பல் வச்சுட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாய்மர கப்பல் செஞ்சு தரேன், அதை வச்சு நீ மீன் பிடிச்சி கொடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த டேவிடுக்கு ஒரு கப்பல் செஞ்சு கொடுத்துட்டாரு. சரியா? அந்த கப்பல் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா வருமானம் வருது, நல்லா மீன்லாம் நிறைய பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேவிடுக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு, எனக்கு கப்பல்லாம் வந்துச்சு, நல்லா தான் சம்பாதிக்கிறேன் நான், ஆனா வந்துட்டு எனக்கு வீடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதலாளி கிட்ட போய் வீடு கேட்கலாம் அப்படின்னு போய் வீடு கேட்கிறாரு.
அப்போ முதலாளியை வந்து இவனடா இவன் திருப்பி வந்து அது வேணும் இது வேணுன்றானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சரி வீடு தானே சரி நான் தரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாரு. மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த முதலாளியை வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு நல்ல வீடு வந்து கொடுத்துட்டாரு. அந்த வீட்டில் வந்து அவன் ஜாலியாக இருந்தான். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தான். அதுக்கப்புறம் பணம்லாம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு இன்னும் பெரிய ஆசை வந்துச்சு. என்ன ஆசைனா ஜெட்டு வாங்கணும் அப்படின்னு. அவன் வந்து சைக்கிளு காரே இல்லை, இதில் அவனுக்கு வந்து பேராசை பார்த்தீங்களா, ஜெட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஜெட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகிட்ட கேட்கும்போது அதையும் என்ன பண்ணுறாரு, அவனோட காசு வச்சு வாங்கிட்டாங்க. சரியா, வாங்கிட்டு அவன் வந்து ஊராக சுற்றும் போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டு அவன் வந்து இருக்கிற செலவு சொத்து எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டான், காலி பண்ணிட்டு அவனை லாஸ்ட்டாக வந்து வெள்ளை பேப்பர் இருந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டான். அப்போ வந்துட்டு யாராச்சும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவன்கிட்ட காசு இருக்கு, அவன்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்தாங்க. அதெல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் அவனை யாருமே தெரியாத மாதிரி அவனுக்கு தனியாக விட்டு போயிட்டாங்க. திருப்பி முதல்ல இருந்து அவன் போட்டு போயிடுச்சு, அவனோட வீடு போயிடுச்சு, அவனோட ஜெட்டும் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக எப்படி இருக்கான், அவன் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கான். ஃபர்ஸ்ட்டு அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, கப்பல் கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ அந்த கப்பல் இருக்கான் அவன்கிட்ட, கப்பல் என்னாச்சு, அவனை விட்டு போயிடுச்சு. சரியா, அப்புறம் ரெண்டாவது என்ன கொடுத்தாங்க, வீடு அவன்கிட்ட இருக்கா, அதுவும் அவன் வித்துட்டான். மூணாவது என்னது, ஜெட்டு, அதுவும் என்னாச்சு, அதுவும் போயிடுச்சு. கடைசியா யார் மட்டும்தான் இருக்கா, ஏசப்பாங்கடா வந்தாரு. அவன் தான் ஏசப்பாவே எதுவுமே பண்ணலையே. அவனுக்கு வந்து பணம், வீடு, கப்பல் இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தானே இருந்தான். ஆனா கடைசியில தனியா தான் இருக்கணும். சரியா, நம்ம கிட்ட இப்போ சம்பாதிக்கிறதோ இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குனாலுமே அது எல்லாமே என்ன இல்லை, நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான ஆள் யாரு, நிரந்தரமான ஆள் யாரு, நிரந்தரமான ஆள் யார் மட்டும் தெரியுது எல்லாருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம கிட்ட கப்பல் இல்லையே, வீடு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாம, அவங்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாம இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு நம்மளுக்கு தேவையானதை கடவுள் நம்ம கூட இருந்தாரு அப்படின்னா நடக்குமா நடக்காதா? சரி, இப்போ இன்னொரு ட்ரிக் பார்க்கலாமா? இப்போ இந்த வலையில் கீழே விழாதா? விழான்றவங்களாம் கை தூக்குங்க, விழாதுன்றவங்களாம் கை தூக்குங்க. பாருங்க, பரவாயில்ல, நான் சொல்றது எல்லாரும் கேட்பீங்க போல. இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? பாரு, அவ்வளவு விசுவாசமா உங்களுக்கு. இப்போ விழுமா விழாதா? கரெக்டா சொல்லுங்க, விழுமா விழாதா? விழாதா? சரி, பார்க்கலாமா? இப்ப நான் விட போறேன். விடவா? எங்கடா கட்டி போட்டான்? விழுமா விழாதா? சரி, கை தூக்குங்க. நீங்க எல்லாம் கத்தாதீங்க. விழோன்றவங்க கை தூக்குங்க, விழாதுன்றவங்க கை தூக்குங்க. சரி, பார்க்கலாமா? என்ன ஆச்சு? விழுந்துருச்சா? சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? சரி, இப்போ விழுந்தா விழாதா? விழுந்துருச்சா? இப்போ விழுமா விழாதா? விழுமா விழாதா?
பார்க்கலாமா? ரெடி? 1 சொல்லுங்க. 1 2 3. சரி, இது மூலமா ஒரு வசனம் நம்ம கத்துக்கலாமா? சரி, ஓகே, சொல்லி கொடுக்குவா இப்போ. சரி, அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுப்பா, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குவா? சரி, வின் பண்ணவங்க மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுவா, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குவா? நான் பெரிய மனசு பண்ணி எல்லாருக்கும் சொல்லித்தாங்க அப்படின்றாங்க. சரி, எல்லாரும் கத்துக்கலாமா? எல்லாரும் இது வீட்டில் போயிட்டு பேரண்ட்ஸ் செஞ்சு காட்டுவீங்களா? சரி, கத்துத்தரவா? வளையல் இருக்கா? நல்லா கவனிங்க. வளையல் இருக்கா? இப்போ ஏதோ ஒரு கயிறு எடுத்துக்கோங்க. இப்படி கை வச்சுக்கிட்டு இப்போ இப்படி வச்சா விழும். அப்படிதானே? விழும் தானே? இப்ப பாருங்க, இப்ப நான் விடும்போது பாருங்க, இப்ப இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரல் உள்ள விட்டு நான் என்ன பண்ணுவேன், இப்படி வெளியே எடுப்பேன். புரியுதா? தெரியுதா எல்லாருக்கும்? இப்போ விரல் இப்ப விடுறேன், நான் அப்படி விடல. இப்போ விடும்போது இந்த விரல்னால என்ன பண்ணுவேன், இந்த 2 கயிறை இப்படி இழுத்துட்டேன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கு? சென்டரா நிக்கிற மாதிரி தானே இருக்கு, இருக்கா இல்லையா? ஆனா என்ன ஆகும், கீழே விட்டா கீழே விழுமா வராதா? விழாது. அதனாலதான் அந்த வசனம் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன். அது எல்லாரும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாடலாமா? புரியல? சரி, அக்காவுக்கு தெரியும், என்ன சொல்லிடுறேன். கயிறு அதுவும் வேணுமா? சரி, இப்போ இந்த கயிறு இருக்கா? ஒரே கயிறு தானே? இப்போ இந்த கயிறு பிரிச்சா என்ன ஆகும்? 2ஆ வந்துச்சா? அப்ப என்ன பண்ணாங்க? 2ஆ வந்தத இப்போ சுருட்டி விட்டோம்னா என்ன ஆச்சு? 2 கயிறு மாதிரி ஆயிடுச்சா? இப்போ இழுத்தா என்ன ஆகும்? ஒண்ணு சேர்ந்து. சரி, இப்போ நான் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன் எல்லாருக்கும். இப்போ இந்த முனையும் இந்த முனையும் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நாட்டு வரணும். ஆனா இப்ப நான் பண்ண மாதிரி கை வந்து இது 2த்தையும் விட்டு விடக்கூடாது. இப்ப இப்படி வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா லாஸ்டா எனக்கு பார்க்கும்போது இப்படி இருக்கணும். ஆனா இந்த ரெண்டு முனையும் வந்துட்டு 2 கைனால விடவே கூடாது. இப்படியே பிடிச்சிக்கணும். நீங்க இப்படி வேணா பண்ணலாம், இப்படி வேணா பண்ணலாம். நான் வந்து இந்த டேபிள கூட இப்படி வச்சிடுறேன், கீழே கூட வச்சு பண்றீங்களா பண்ணுங்க. உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி நீங்க எனக்கு கடைசியா பார்க்கும்போது இப்படி வரணும். அக்கா ட்ரை பண்ணீங்களா? சரி, யாராச்சும் வந்து ட்ரை பண்ணுங்க. அக்கா நீங்க ட்ரை பண்றீங்களா? வாடா, 2 பேர் வாங்க. பண்றேன். ஏய், கையை விடும். நான் என்ன சொன்னேன், இந்த 2 முனையும் பிடிச்சிக்கணும். ஆனா அப்படியேதான் போகணும் நாட்டு. அப்ப எங்க வாங்க, இந்த சைடு, இந்த சைடு. ஆனா அந்த முனையை மட்டும் விடவே கூடாது. வருதா? சரி, நெக்ஸ்ட் யாராச்சும் வாங்க. சீனியர்ல இருந்து வாங்க 2 பேரும். சரி, நான் ட்ரை பண்றேன். சரி வா. நீ எப்படி வேணா ட்ரை பண்ணலாம். கீழே வச்சுக்கலாம், அந்த டேபிள்ல வச்சுக்கலாம், படுத்து கூட பண்ணலாம். பண்ணு. இங்க வந்து பண்ணணும். உன்னோட விருப்பம் தானே, எப்படி வேணா பண்ணலாம். நான் சொன்ன முடிச்சு மட்டும் தான் வரணும்.
பண்ண போறாங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்தா அவர் பண்ண போறாரு. அவங்க ஆஹா 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 முடி எண்டுல பிடிக்கணும். எண்டுல பிடிச்சிட்டு நான் சொன்ன முடிச்சுக்கோங்க. ஆஹா அந்த மாதிரி மாற்றவே கூடாது. நான் என்ன சொன்னேன், இப்போ இப்படி இருக்கா, ஒண்ணு இப்படி குடிச்சாலும் சரிதான், இப்படி குடிச்சாலும் சரிதான், ஆனா குடிச்சதே விடக்கூடாது, அதுலதான் போடணும். ஆமா ட்ரை பண்ணுங்க. சரி வேற யாராச்சும் இருக்கீங்களா? சரி யார் வாங்கடா, யாராச்சும் வாங்கடா பசங்க, வாடா தர்ஷன் வாடா. இன்னும் யார் வரீங்க? வாடா வாடா நிரஞ்சன் வா. வேற யாரு? வாடா. ஏய் எல்லாம் வந்தெல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. திரும்ப பண்ணு அந்த மாதிரி முடிச்சு போட கூடாதா? இவங்களாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்பி திரும்பி அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு வாட்டி ஆண்டிக்கு வந்து இன்னொரு ரூல்ஸ் வந்து தெரியல போல, இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். இப்போ இந்த கயிறு இருக்கா, இந்த கயிறு 2 முனைய உங்களோட விருப்பம் இப்படியாச்சும் பிடிச்சிக்கலாம், இதெல்லாம் இப்படிலாம் பிடிக்கலாம், தலைகளே கூட பிடிக்கலாம், எப்படியெல்லாம் பிடிக்கலாம். ஆனா பிடிச்சிங்க அப்படின்னா விடக்கூடாது. ஆனா கடைசியில இந்த மாதிரி முடிச்சு வரணும். ஆமா, ஆனா இந்த முனையை விடக்கூடாது, முனையை விடாம போடணும். சரி நானே பண்ணி காட்டுவா. வந்து யார் பேச்சு கேட்காம ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஜான் ஏதோ பண்றான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உன்னால முடியலையா? சரி வாங்க நானே பண்றேன். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாங்க, சரி பாவம் அதுல போல. சரி இந்த பசங்களாம் ட்ரை பண்ணாங்கல்ல, இங்க முன்னாடி வந்து ட்ரை பண்ணது பெரிய விஷயம் தானே. ஆனா நம்ம உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டே இருக்கோம். அப்ப ஏஞ்சி வந்ததுக்காக ஒரு கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணுங்க ஜோரா. சரி இப்போ நான் பண்ணவா? கயிறு இருக்கா? எல்லாம் கவனமா பாருங்க நான் பண்றத. புடிச்சிட்டா? வந்துச்சா? ரொம்ப பெரிய மேஜிக்ல. சரி இப்போ யாருக்கெல்லாம் புறா பிடிக்கும்? புறா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? புறா பார்க்கலாமா? சரி எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிடலாமா? பறந்துருச்சுன்னா வேணாம் அப்படியே விடுங்க. சரி புறா பார்க்கணும்னா அங்க கீழே வச்சிருக்காங்க, போய் பாருங்க சாப்பிட்டுடு. சரியா? சரி ரொம்ப நல்லா இருந்தது ஆண்டி. இதோட வசனம் கத்துக்கலாமா? இதோடது மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பினால், அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுப்பேன். மனுஷரை கட்டி, எல்லாம் என்ன சொல்லுங்க, கூட சொல்லுங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் நம்மளை கட்டி யார் இழுப்பாரு? ஆண்டவர் தானே. அப்ப இந்த வசனமும் மெமரைஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் சண்டே ஸ்கூல்ல சொல்லுவீங்களா? 2 வசனம் சொல்லுவீங்களா?
ஓசியா 11:4 இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓசியா 11:4. இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே இப்ப நான் கத்து கொடுத்தது எல்லாமே என்ன பண்ணணும், உங்க வீட்டுல செஞ்சு காட்டணும். இந்த 6 நாள் என்ன கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இதெல்லாம் பண்ணி காட்டினா உங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் பெருமையா இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. சரி, எல்லாருக்கும் பாய் பாய்.